பொண்ணுங்களுக்கு உங்க கிரஷ் உங்க மேல லவ்ல இருக்காரா இல்லையான்னு தெரியணுமா? நான் சொல்ற இந்த 8 சைன்ஸே போதும் உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சு. ஒரு பையன் உங்களை ரொம்ப விரும்பும் போது அவர் ஃபர்ஸ்ட் ஒரு அன்அப்ரோச்சபிள் ஸ்டேட்டுக்கு போயிடுவார். அவரோட பிரெயின் எமோஷனல் அவாய்டன்ஸை கிரியேட் பண்ணுங்க. நீங்க அவரோட லவ்வ ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்ற பயம் ஒரு பக்கம். அப்படியே அதை நீங்க ஒத்துக்கிட்டாலும் இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியுமா, அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றது இன்னொரு பக்கம். சப்போஸ் அந்த ரிஸ்க ஹேண்டில் பண்ண முடியாம நீங்க அவரை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த ஹர்ட்ல இருந்து அவர்னால வெளியில வர முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது இன்னொரு பக்கம். இதுதான் இந்த சைக்கலாஜிக்கலி இன்டிமசி சாபட்டேஜ்னு சொல்லுவாங்க. அவரு உங்களை சுத்தி இருக்கும்போது ரொம்பவே நர்வஸா இருப்பாருங்க. அதுக்கு காரணம் அவரோட பயம், அவரோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான பயம், அவர் ஹர்ட் ஆயிடுவாரோன்றது பயம். இதுதாங்க ஃபர்ஸ்ட் சைன். ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் உங்ககிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ பிளான் பண்ணுவாரு. ரெண்டாவது, நீங்க ஏதாவது ரொம்ப பர்சனலா அவர்கிட்ட எமோஷனலா பேசும்போது அது அவரை பாதிக்காத மாதிரி ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. இல்ல அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாம போயிடுவாரு. ஆக்சுவலி நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஆக்சிடாக்சின் அவருக்கு அதிகமா ஃபிளட் ஆக ஆரம்பிச்சோன்னு அவர்னால அந்த கிரேவிங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் உங்ககிட்ட இருந்து இந்த டிஸ்டன்ஸ அவரே எடுக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கிரேவிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஷட்டில் பண்ண ட்ரை பண்ணும் போதே டோபமைனும் ஸ்டார்ட் ஆகும். டோபமைன் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட சின்ன சின்ன டீடைலிங்ஸ் நோட் பண்ணுவாரு. நீங்க எப்படி சிரிப்பீங்க, என்ன மேனரிசம்ல சிரிப்பீங்க, எப்படி பாப்பீங்க, எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச்சபிள் ஸ்டேட்ல வச்சிருப்பீங்க, உங்களை பத்தின சின்ன சின்ன டீடைல்ஸையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாருன்றதை விட உங்களை ட்ராக் பண்ணுவாருன்னு கூட வச்சுக்கலாங்க. இதுதான் செகண்ட் சைன். நீங்க தான் ரொம்ப அட்ராக்டிவான பர்சன் அப்படின்றது அவர் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். உங்களோட பேரை ஒரு குரூப் கான்வர்சேஷன்ஸ்ல கேட்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் அவரோட ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹெவியா பிரீத் பண்ணுவாரு. அந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுவாரு. ஒண்ணு அதிகமா பேசுவாரு, இல்லன்னா ரொம்ப கம்மியா பேசுவாரு. இது தாங்க சைன் 3. நீங்க போன்ல அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் மெசேஜஸ் உங்களுக்கு எப்பவுமே வராது. ஒரு கண்டினியூ டிலே பண்ணிட்டே இருப்பாரு. எய்தர் மெசேஜஸ் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு அனுப்புவாரு, இல்லன்னா ரொம்ப லாங்கா அனுப்புவாரு. ஷார்ட்டா அனுப்புறாருன்னா அவரோட எமோஷன்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங்கா அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு புரிஞ்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக சுத்தி வளைச்சு அவரோட ஃபீலிங்ஸை லீக் பண்ற ஒரு ஸ்டேட்டா நீங்க அதை வச்சுக்கலாம். இதுவே நீங்க ஒரு காலோ மெசேஜோ அவருக்கு பண்ணும்போது இதே டிலேயை கண்டினியூ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஒரு ஆன்சைட்டி ஸ்டேட் குள்ள போயிடுவார். இதுதான் சைன் 4. அவரோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன்ஸை வச்சு அவரோட மெசேஜஸ் வச்சு அவருக்கு உங்க மேல கிரேவிங் இருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவருக்கே தெரியாம உங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு பர்சன் மேலயோ, ஒரு சிச்சுவேஷன் மேலயோ, இல்ல உங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு பொருள் மேலயோ, உங்களை பாதிக்கிற ஒரு பொருள் மேலயோ அவருக்கு எப்பவுமே ஒரு ஜெலசி இருந்துட்டே இருக்கும். உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டோட மைண்ட வச்சுதான் அவரோட ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரொம்ப அப்செட்டா சேடா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ரீசன் என்னன்றத அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல இருந்து என்ன எமோஷன்ஸ்ன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சுப்பாரு. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹாப்பி ஸ்டேட்டுக்கான ரீசன் என்னன்னு பார்த்து அது மேல அவரு பொறாமப்படுவாரு. இது எல்லாமே அவரோட எமோஷனல் இம்பேலன்ஸ் தாங்க காரணம். உங்க மேல ஹாப்பியாவோ சேடாவோ இல்ல உங்களோட எமோஷன்ஸை பாதிக்கிற எல்லா விஷயங்களையும் அவரும் பாதிக்கும். இதுதாங்க சைன் 5. அவர் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கிற மாதிரியே இருப்பாரு, ஆனா ரொம்ப எல்லாம் தள்ளி இருக்க மாட்டாரு. எப்பவுமே உங்களுக்கு க்ளோஸ் பைல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரோட பிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் எமோஷன்ஸ்குள்ளேயே அவர் எப்பவுமே இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தெரியாம அவரை டச் பண்ணிட்டாலோ இல்ல நீங்க கேஷுவலா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ஹக்க அவருக்கு நீங்க கொடுத்துட்டாலோ உடனே அவரோட பிரெயின் அண்ட் அவரோட பாடி பிசிக்கல் எமோஷனல் சப்போர்ட்ஸ் எல்லாமே டோட்டலா இம்பேலன்ஸ் ஆகும். அவருக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச ஒரு ஃபீலிங் வந்துடும். அந்த ஃபீலிங் வந்தோடனே he will feel tensed. அந்த இடத்துல இருந்து அவர் மூவ் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு பிசிக்கல் ஸ்டேட் குள்ள போயிடுவாரு. சொல்லாம கொள்ளாம அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போயிடுவாரு. இதுதாங்க சைன் 6. He will release his feeling slowly, subtly. உங்களோட பிரசன்ஸ் அவரோட ஹார்மோன்ஸ் எப்பவும் ஒரு எலிவேட்டட் ஸ்டேட்லயே வச்சு. இப்போ நீங்க எல்லாரும் குரூப்பா ஒரு ஈவென்ட்க்கோ ஒரு கெட் டுகெதர்க்கோ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு உங்களை கிளியரா வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. நீங்க என்ன விதமான ஜோக்ஸ்க்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்றீங்க, என்ன விதமான ஸ்டோரிஸ் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, உங்ககிட்ட யாராவது ஒரு கொஸ்டினை டபுள் ஆன்சர்டு மீனிங்ல பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன விதமான ஆன்சர்ஸ் நீங்க சொல்றீங்க, இது எல்லாத்தையும் அவரை கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாருங்க. இந்த சைக்காட்ரிஸ்ட் எல்லாருமே ஆடியன்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. உங்களை ஒரு கிளியர் வியூலயே அவ்வளவு பேர் இருந்தாலும் அவர் வச்சிருப்பாரு. இதுதாங்க சைன் 7. எப்பவுமே ஒரு பொண்ணோட ஃபீலிங்கும் ஒரு பையனோட ஃபீலிங்கும் கான்ட்ராடிக்டரியா தாங்க இருக்கும். பொண்ணுங்க ரொம்ப அட்டென்ஷனை சீக் பண்ணுவோம், நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பசங்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்க மேல இருக்கிறதையே டிஸ்டன்ஸ்ல இருந்து தாங்க காட்டுவாங்க. சோ அவங்கள அந்த பயத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து அந்த ஃபீலிங் கரெக்டான ஃபீலிங் தான் அப்படின்ற ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட்குள்ள நம்ம தாங்க கொண்டு போகணும். கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லவ் லைஃப் ஜெயிச்சிருங்க.